பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் குமாரவேல் பாட்டியோட பிறந்த நாளுக்காக சாப்பாடுலாம், அன்னதானம்லாம் போடுறேன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆனா அந்த சமையல்காரர் வீட்ல ஒரு டெத் நடந்ததுனால வர முடியாது. நாங்க வேணா வேற ஒருத்தவங்கள குடுக்குறோம். வேற ஒரு டீம் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுதா அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜியும், நம்ம கதிரும் சேர்ந்து டிராயிங் வரையிறவர வர வச்சு, தாத்தா ஃபோட்டோவையும், பாட்டி ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு வரைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. சர்ப்ரைஸா பாட்டிக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அத யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஸோ இப்பொழுதைக்கு மூடி வச்சுடுங்க. எனக்கு ஃப்ரேம் போட்டு குடுத்துருங்க. வேற யாருக்கிட்டயும் காமிக்காதீங்க. வீட்ல யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது அப்படின்னு கதிர் சொல்லிடுறாப்ல. ராஜிக்கு ஒண்ணுமே புரியல. இவன் நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜியோட அம்மா வீட்ட காமிக்கிறாங்க. ஸோ பாட்டியோட பிறந்த நாள் இல்லையா? எல்லாருமே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனா இந்த சக்திவேல் மட்டும் ஏதோ கடப்பாரைய முழுங்குன மாதிரி நின்னுகிட்டு அப்படியே வெர்ரப்பா நின்னுகிட்டு இருக்கிறாப்ல. ஸோ கோயில்ல அவங்க வரும்பொழுது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியம் கேட்குறாங்க. ஸோ சக்திவேல் அப்படியே நின்னுகிட்டு இருக்கும்போது நம்ம முத்துவேல் சக்திவேலோட கைய பிடிச்சு அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி குடுக்குறாப்ல. எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் கோயிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாண்டியன் குடும்பமும் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜி வந்து அழகா ஒரு சேலைய கட்டிக்கிட்டு, "இந்த சேலைய ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இது ஏதோ ஒரு படத்துல சமந்தா கட்டின சேலையா?" அப்படின்னு சொல்ல, "இது நீ எனக்கு வாங்கி குடுத்த சேலை" அப்படின்னு பதிலுக்கு ராஜி சொல்ல, "எனக்கு மறந்துடுச்சு" அப்படின்னு சொன்ன உடனே ராஜி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பூ வைக்கிறதுக்கு தலையில முயற்சி பண்றாங்க. கரெக்ட்டா வைக்கவே முடியல. நம்ம கதிரே வாங்கி ராஜி தலையில பூ வச்சு விடுறாப்ல. அத பார்த்துட்டு நம்ம ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். நமக்கு ஒரு பூ வச்சு விடுறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாண்டியன் கூப்பிட்டு கிளம்புறாப்ல. எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.